இவன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜியில் சைட் செலெக்ஷன் ஆஃப் விண்டுமில் பற்றி தான் பார்க்க போகிறோம். சைட் செலெக்ஷன் ஆஃப் விண்டுமில்லில் மொத்தம் 11 பாயிண்ட் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னா ஹை ஆனுவல் ஆவரேஜ் விண்டு ஸ்பீடு. பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V3. டபுளிங் த வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பவர் பை 8 times. Anemometer device used to measure wind speed at a height of 10 meter will be considered. அதாவது விண்டு ஸ்பீடு நம்ம இன்க்ரீஸ் 2 டைம் பண்ணோம்னா அது பவரை 8 டைம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனிமோமீட்டர்ன்ற டிவைஸை வச்சு தான் நம்ம விண்டு ஸ்பீடை அந்த 10 மீட்டர் ஹைட்டுக்குள்ளே நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சைட்டிங். சர்வே ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. கான்டர் மேப்ஸ் ஆஃப் டெரைன் அண்ட் winds are visited. Potential sites are visited. Best sites are instrumented for approximated 1 year. Choose optimal site. அதாவது சைட்டிங்னா என்னதுன்னா விண்டு மில்லை எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பற்றின ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல விண்டு மில்லை வைக்க போகிறோன்னா அந்த விண்டு மில் இடத்த பற்றின ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இந்த இடம் செட் ஆகுமா விண்டு மில்லை வச்சா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பொட்டான்ஷியல் சைட்ஸ் ஆர் விசிட்டட். அந்த இடத்த நம்ம போய் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கான்டர் மேப்ஸ் டெரைன்ஸ் அண்ட் விண்ட் ஆர் விசிட்டட். அந்த இடத்துல எப்படி காற்றெல்லாம் அடிக்குது அப்படின்னு பார்க்கணும். பெஸ்ட் சைட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டட் ஃபார் அப்ராக்சிமேட்லி 1 year. 1 வருஷம் ஆயிரும் பெஸ்ட் சைட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணதுக்கு. சூஸ் ஆப்டிமல் சைட்ஸ். எந்த சைட் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் விண்டு மில் வச்சான்னு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் அனிமோமெட்ரி டேட்டா. அனிமோமெட்ரின்றது என்னது? டிவைஸ் இஸ் யூஸ் டு மெஷர் விண்டு ஸ்பீடு. நமக்கு ஏற்கனவே தெரியும். டேட்டா இஸ் கலெக்டட் ஃபார் 6 months to 1 year ஃபார் அக்யூரேட் அனலைசிஸ். டேட்டா கலெக்ட் பண்ணணும் நம்ம அனிமோமெட்ரி இது மூலமாக 6 months or 1 year கலெக்ட் பண்ணுறோம். எதுக்காண்டினா விண்டு எப்படி நமக்கு கிடைக்குது, எவ்வளோ ஸ்பீடில் கிடைக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணோம், அக்யூரேட் அனலைசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை பண்ணுறது மூலமாக அக்யூரசி கிடைக்குது. அக்யூரேட்டாக நம்ம இவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். லீனியாரிட்டி, லொக்கேஷன் ஆஃப் சப்போர்ட்டட் டவர், அப்புறம் டெம்பரேச்சர் எஃபெக்ட், அப்புறம் ப்ராக்டிஸ் டிஃபிகல்ட்டி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மெஷர்மெண்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு availability of wind speed. Wind curve at proposed site is used to determine maximum energy in the wind. Wind curve at proposed site na என்னதுன்னா மேக்ஸிமம் எனர்ஜி நமக்கு அந்த விண்டுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் விண்டு மில்லிருந்து, அதை தான் நம்ம விண்டு கர்வ் அட் ப்ரொப்போஸ் சைட்டு அப்படின்னு சொல்கிறோம். டு ஹாவ் ஆவரேஜ் விண்டு ஸ்பீட் அட் 12 to 16 kilometer நமக்கு ஆவரேஜ் விண்டு ஸ்பீடு கிடைக்கணும். ஒருவேளை விண்டு கர்வ் 0வாக இருந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல விண்டு எனர்ஜியே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் விண்டு கர்வ் இஸ் ஃப்ளாட். ஒருவேளை விண்டு கர்வ் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்டெடி ஆல் த டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சைட் செலெக்ஷன் விண்டு மில்ல 3rd பாயிண்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.